Article 124 Establishment and Constitution of Supreme Court. Well, establishmentன்றது ஒரு உருவாக்குறது, that is creation. And constitutionன்றது இங்கே லாவை குறிக்கல, அந்த அமைப்பை குறிக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் எதால் அடங்குது, இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனோட அர்த்தமாகும். டு புட் இட் சிம்பிள், கான்ஸ்டிடியூஷன் இந்த ஆர்டிகல் 124 என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, காம்போசிஷன் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை குறிக்குது. இப்போ நம்ம ஆர்டிக்கல் 124ஓட கிளாஸ் 1 பார்க்கலாம். இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று அமைக்கப்படும். அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 7 ஜட்ஜஸுக்கு மேலே இல்லாமல் அந்த சுப்ரீம் கோர்ட் அடங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அதர் ஜட்ஜஸ், அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ ஒரிஜினலாக 1 + 7 அதர் ஜட்ஜஸ் தான் கான்ஸ்டிடியூஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. வித் பார்லிமெண்ட் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதர் ஜட்ஜஸ் கவுண்ட்டை. ஸோ ப்ரெசண்ட்டில் 1 + 33 அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க.